இப்போது வெள்ளிங்கிரி மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கேம்பாட்ட போட்டிருக்காங்க. இந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர், பிபி, பிளட் ப்ரெஷர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணுறாங்க. டார்ச் லைட்டு இந்த மூங்கில் குச்சி இல்லைன்னா மேலே ஏறவே முடியாதுங்க. 7 மணியுமே இப்போ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் தான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மலை வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ கீழே மட்டும் சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறலாங்க. ஓகே, நம்ம பசங்களை பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்காங்க. மொத்தம் 8 பேர். மேலே போகும்போது எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கே தெரில. பட் நானே மேலே ஏறுவேனான்னு எனக்கே தெரில. உங்களுக்கு மேலே போக அப்படியே உங்களுக்கு நான் விளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டமாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டமாக இருக்குது. அண்டு பாருங்க ஃபுல் கூட்டமாக இருக்குது. நீங்கள் வீக் டேஸில் வர மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு வந்துடுங்க. ஆனால் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ஃபுல் கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. ஆனால் ஃபுல் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டுருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லைனில் நின்றுட்டுருக்கோம். நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுருக்காங்க. ஓகேங்க, அப்படியே நான் மேலே போக அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸில் வர பாருங்கள். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா நாங்களே மாதிரி மாட்டிப்பீங்க. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எதனா செக் பண்ணி என்னாச்சு? ஓகேவா? ஓகே, சக்ஸஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா செக் பண்ணாங்க, எல்லாம் ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேம்ப் போட்டிருக்காங்க. இப்போது வெள்ளிங்கிரி மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேம்பாட்ட போட்டிருக்காங்க. இந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர், பிபி, பிளட் ப்ரெஷர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் செக்கிங் இருக்குது. பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் மேலே ஏறவே முடியும். லைனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாங்கள் 1 மணி நேரம் இருந்தோம். 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளிங்கிரி மலைக்கு ரீச் ஆனோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லைனில் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மேலே ஏற போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:40 ஆச்சு. ஓகேங்க, அப்படியே போகலாங்க. போகலாமாண்ணா? போகலாமா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பேக் செக்கிங் இருக்குது. பேக் செக்கிங் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாங்க. அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். காய்ஸ் ஃபஸ்ட்டு மலை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஏறியாச்சு. விநாயகர் பார்த்தீங்கன்னா கும்பிட்டு பார்த்தீங்கன்னா 2வது மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு மலை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம் தான் ஃபஸ்ட்டு மலை. ஏன்னா ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு தான். 1350 மேலே ஸ்டெப் இருக்கும். நானே பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை 4 தடவை பார்த்தீங்கன்னா உட்காந்து தான் வந்தோம். ஃபஸ்ட்டாக 7 மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ டைம் எவ்வளோ ப்ரோ? 7:40 இருக்கும். ஏங்க போய் சொல்கிறீங்க? உண்மையாக டைம் 7:40 தாங்க. செக் பண்ணி பாருங்க கேமரா செக் பண்ணு. ரைட்டு. ஓகேங்க, போய் உங்களை 2வது மலையில் போய் நான் மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது மலை முடிச்சிட்டோம். இது என்ன கோயிலுங்க? பாம்பாட்டி சீட்டர். பார்த்தீங்கன்னா 2வது மலை முடிஞ்சுது. 7:40க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலை முடித்தோம். இப்போ 8:15 கரெக்டாக 2வது மலை முடிஞ்சுது. இப்போ 3வது மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்க, நெக்ஸ்ட்டு 3வது மலையில் போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க காய்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து சிவனை பார்த்து மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. சரியான டஃப்புங்க. நான் 2வது மலை கூட ஏறிட்டேன். 3, 4 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் கூட ஈஸியாக இருக்கும். 2, 3 மட்டும்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு ஈஸி தாங்க. ஏன்னா டார்ச் லைட்டு இந்த மூங்கில் குச்சி இல்லைன்னா மேலே ஏறவே முடியாதுங்க இருந்துச்சு. மற்றபடியெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா என் டீமுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. 7 மணியுமே கஷ்டம். அவரால் முடியல. 7மே கஷ்டங்க. பரவாயில்ல, எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அது முக்கியமாக நிப்பு பார்த்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணி மேலே கூட்டி வந்தா. அப்படி ரீல்ஸை பார்த்து தயவு செஞ்சு வராதிங்க. வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனந்தனமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டி வந்தாரு. ஏன்னா இருக்கல கடைசியா அவர் தான் வந்தார். எல்லாத்தையும் கூட்டி இருக்கிற பெரிய மனுஷனா அவர் தான். ஏன்னா சிங்கிள் பசங்க எல்லாருமே சிங்கிள் பசங்க. அங்கிள் ஒருத்தர் இருக்காரு. அவர் உங்களுக்கு போக வருவார். அடுத்தடுத்த வீடியோவில் வருவார். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். கீழே போக வீடியோ முடிஞ்சா எடுக்கிறேங்க. ஓகேங்க, நடக்க முடியாது.